உங்களால் தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ். இல்லைன்னா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமாக என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா, நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்கிறத விட உங்கள் மத்தியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம், எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும், சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு பி part of this VIT campus. I wanted to be part of you all. That's why I wanted to come in between them. Thank you all for actually giving us this space along with your celebrations. Thank you first. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி. In fact, I have to thank the faculty and the students. எனக்கு I'm 40 years old. I just turned 40. ஒரு 18 years அப்புறம் I'm stepping into a college and I was like shocked to see the vibration around. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம். I mean like there is one synergy. Shastra and VIT were the two deemed universities which started in 2001 and I was part of Shastra and VIT was the other college actually. And I was telling Samudragani sir, ஒரு 15 வருஷம் கழிச்சு பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல, அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பிகாஸ் த அட்மாஸ்பியர் இன் த காலேஜ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அண்ட் ஐ ரியலி லவ் த வே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹியர். அண்ட் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரியலி தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம். மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க. ஒரு பாடலாசிரியராக உங்கள் முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரத்னம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை. ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன். இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற பேன் இண்டியா மியூசிக் டைரக்டர்னா திரு டிஎஸ்பி அவர்கள் தான். இந்தியா மட்டும் இல்லை, பங்களாதேஷ்லேயும் அவருடைய பாடல் வைரல் ஆகுது இன்றைக்கு நம்ம வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் நிச்சயமா பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம். ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விஷால் சார் பத்தி சொல்லவே வேணாம். இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங். அதாவது ஒரு தெருவிளக்கில் படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் பாட்டு இது. நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும். இந்த ரத்னம் படமும் ரத்னம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு 17வது படம், விஷால் கூட வந்து எனக்கு 3வது படம், இது டிஎஸ்பி கூட 6வது படம். ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் 6 சாங், 6 ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங். இதுக்கப்புறம் ஒரு 2 மெலோடி இருக்குது. இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு 3 இருக்குது. ஸோ ஆனால் சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மூடு நடிச்சிருக்கீங்க. இது வேறு மூடு, இது எமோஷனல் மூட். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன். விஷால் கூட ஏற்கனவே 2 படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும். ஒரு சாமி, ஒரு சிங்கம், இதிலெல்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. விஷால் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. எனக்காக வந்து ஒரு 20 நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னார். ஸோ எல்லாமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. படத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது. இது வந்து எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஏனியை கூரை மேலே போடாதீங்க, வானத்தில் போடுங்க. வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் ஹரி சாருக்கு
நன்றி சொல்லிக்கிறேன். என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள் சார். விவேகா சார் வாழ்த்துக்கள். சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள் சார். சந்திப்போம் 26 ஏப்ரல் 26 சந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி இன்னைக்கு இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுது. ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல, ஏன்னா யூ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். வி வாண்ட் டு லான்ச் தி சாங் and show you guys the song and hope you all will love it and enjoy the song. And the name of the song is ஒன்னு கொடுங்க சார், சீக்கிரமா கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. நேம் ஆஃப் தி சாங் அப்படி ஆமா ஆமா அந்த ஒரு ரிவீல் மாதிரி பண்ணிடலாம் சார். நேம் ஆஃப் தி சாங் என்ன விஐடி எனர்ஜி குறையுது விஐடி. யா சாங்கோட பேர் தெரியுமா? என்ன சார் பேரு? டோன்ட் வரிடா மச்சி. இந்த புடிங்க சார், இதுதான் பாட்டோடைய பேரு. ஏன்னா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் முன்னாடி வாங்கல, எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த 3-4 இயர்ஸில், கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்று நம்ம we have to remember one thing, don't worry மச்சி, finally everything is going to be great. Are you guys ready to agree with me? So let's all sing together, don't worry மச்சி. இப்போ இந்த சாங் வந்து உங்கள் முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சாங்கில் வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடிருக்காரு. இந்த ஹுக் ஸ்டெப் நீங்க நல்லா உத்து கவனிச்சு நீங்களும் அதோட ஆடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம். Are you guys ready to rock with us and break the floor tonight, girls and boys? தம்பிகளா இந்த பக்கம் பாருங்க, பொண்ணுங்க போடுற சத்தத்துல பாதி கூட இல்லைங்க. We sincerely appreciate Vishal sir for doing this wonderful initiative. Now, on behalf of VIT, we are here to support all your initiatives. Wish you all the best. Thank you. Amazing. Thank you so much VIT for this, and thank you Vishal sir for always being the advocate for education that you always are. Thank you. இது வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க, ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 2 பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. While you are studying, you are making 2 children study. You should be proud of this day today. Thanks a lot for this check from VIT, Shekhar sir and everyone over here for granting this education for these 2 deserving kids. You have been paving a future for them. Thank you so much. Thank you so much Vishal sir. Thank you so much to the entire team of VIT and to each of you for paving an amazing future for these lovely little deserving children. All the very best, Kanchana. Thank you Rajshekhar sir. Thank you Shekhar sir. Thank you ma'am. Thank you so much. இந்த தருணத்துல வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம். கண்டிப்பா வந்து இது ரெகுலரா நடக்கிற ஒரு சினிமா விஷயம்தான். பட் the best chief guest I can ever see to release a song is the lovely students of your campus, VIT students. ஸோ எங்களோட சீஃப் கெஸ்ட் வந்து இந்த முதல் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் யாராவது பேசி நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்.